வெல்கம் டு ஷாந்திஸ் கஃபே. நம்ம வந்து 15th செஞ்சுரியை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹட்சன் புக்கில் இருந்து யூஜிடி அரபி யூனிட் 1 சிலபஸில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 15th செஞ்சுரியில் ப்ரோஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த ப்ரோஸ் ஆஃப் த 15th செஞ்சுரி, 15வது நூற்றாண்டில் உரைநடை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். மீன்வைல் மோர் ப்ராமிசிங் ஒர்க் வாஸ் பீயிங் டன் இன் ப்ரோஸ் தென் இன் வேர்ஸ். அதாவது மீன்வைல் மீன்ஸ் இதற்கிடையில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிறையா லிட்ரேச்சரில் வந்து டெவலப்மெண்ட்டே இல்லை 15th செஞ்சுரியில். அதில் ஒரு சில போய்ட் மட்டும் எழுதியிருந்தாங்க. அதில் ஸ்காட்டிஷ் சாசரியன்லாம் சாசரை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து காப்பி பண்ணி எழுதியிருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதில் இதற்கிடையில் இந்த எதை விட எது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து செய்யுளை விட வேர்ஸை விட ப்ரோஸ் தான் வந்து நிறைய டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இந்த ப்ரோஸ் டெவலப் ஆச்சுன்னு சொன்னாங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த இங்கிலீஷ் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து தன்னோட என்டர்டைன்மெண்ட்காண்டி உருவாக்குன ஒரு ஒர்க்கு தான் வந்து இந்த ப்ரோஸ் பீஸ். ஃபார் இங்கிலீஷ் மேன் were beginning to shape the rough material of their native tongue into something like a literary form for the various purposes of instruction and entertainment. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த என்டர்டைன்மெண்ட்காண்டி உருவாக்குனது தான் வந்து இந்த ப்ரோஸ் பீஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ப்ரோஸ் ரைட்டர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரெஜினால்டு பெக்காக். இந்த ரெஜினால்டு பெக்காக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னென்ன ஒர்க் எழுதியிருக்கிறாரு, அவர் வந்து இந்த 15th செஞ்சுரி ப்ரோஸில் வந்து எப்படி வந்து அவரோட பங்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இவர் ஃபஸ்ட்டு என்ன ஒரு பதவியில் இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா செயின்ட் ஆசப், இந்த பிஷப் ஆஃப் செயின்ட் ஆசப் அப்படிங்கிறதுல இருக்கார். அப்புறமா வந்து செய்செஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, ஒரு சர்ச்சில் வந்து ஒரு ஆயர் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலை வந்து அதுக்கப்புறமா பார்க்குறாரு இந்த ரெஜினால்டு பெக்காக். இவர் வந்து தன்னோட காலகட்டத்தில் நிறைய ரிலீஜியஸ் கான்ட்ரோவர்சியில் வந்து அவர் தன்னை இன்டரப்ட் பண்ணிக்கிறாரு. who took on active part in the religious controversies of his days without however satisfied either the lowlords for whom he was too conservative or the orthodox churchmen for whom he was too radical, made a bold break with a tradition which Wycliffe had failed to shake when he set out his argument in English instead of Latin. இப்போது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த ரெஜினால்டு பெக்காக் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ், ரிலீஜியஸ் கான்ட்ரவர்சிஸில் வந்து கொண்டுட்டு வராரு, நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. அந்த லோலார்ட் பீப்புள்ஸ்ன்னு சொல்லி நம்ம யாரை பார்ப்போம், நிறையா மத சம்மந்தமாக இந்த ஜான் வைக்லிஃபோட ஃபாலோவர்ஸை தான் வந்து நம்ம லோலார்ட் பீப்புள்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அப்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மதத்துக்கு வந்து சப்போர்ட்டாக நிற்பாங்க. இவங்க எல்லாரும் இவரோட இந்த கான்ட்ரவர்சிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அது ரொம்ப பழமையாக இருக்குது, ரொம்ப டூ கன்சர்வேட்டிவ், ரொம்ப ஓல்டாக இருக்குது, அதனால எங்களுக்கு ஒத்து வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த தேவாலயத்தில் தலைவர்கள்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா ஒரு சிலர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவன் பேசுகிறது எல்லாமே வந்து பெரிய தீவிரவாதி பேசுகிற மாதிரி இருக்குது, அதனால இவனோட ஹி வாஸ் டூ ரேடிக்கல், தீவிரவாதி பேசுகிற மாதிரி இருக்குது, அதனால் இவனோட கருத்து எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத தலைவர்களும் இவரோட கருத்தை அக்செப்ட் பண்ணிக்கல. அப்புறமா வந்து லோலார்ட்ஸ் பீப்புள்ஸும் வந்து இவங்களோட கருத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேவா? இதுக்கு இடையில் ஒருத்தர் வந்து இவ்வளோ இங்கிட்டு யாருமே இவரோட கருத்தை அக்செப்ட் பண்ணிக்கல, நிறைய மத ப்ராப்ளங்கள் போயிட்டுருக்கு, ரிலீஜியஸ் ப்ராப்ளம் நிறைய போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் வெக்லிப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து யாருமே உடைக்க முடியாத, யாருமே வந்து அவரை கேட்கவே முடியாத ஒரு பழக்கத்தை வந்து கொண்டு வந்துடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அவரோட when he set out of his argument, அவரோட ஆர்கியூமெண்ட் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து அவர் கருத்துக்கள், அவர் என்னெல்லாம் மக்களுக்கு சொல்ல வரணும்னு நினைக்கிறாரோ அதில் லத்தீனுக்கு பதிலாக இங்கிலீஷில் சொல்கிறாரு எல்லாருக்குமே. அந்த வகையில் அவரோட ஒரு 2 ஒர்க்கு பாருங்களேன், ரெப்ரஸர் ஆஃப் ஓவர் மச் பிளேமிங் ஆஃப் த கிளர்ஜி அண்ட் புக் ஆஃப் ஃபெய்த். இந்த ரெண்டுமே யாரோட ஒர்க் அப்படின்னா வந்து ஜான் வெக்லிஃபோட ஒர்க்கு. இவர் இதில் ஃபுல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காருனா வந்து லத்தீனில் எழுதாமல் அப்படியே வந்து இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க மக்கள் படிக்கிற மாதிரி. இது ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரோஸ்லேயே வந்து இது ஒரு லேண்ட்மார்க் ஒர்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஜான் வெக்லிஃபோட இந்த 2 ஒர்க்கையும். ரொம்பவே ஒரு முக்கிய மைல்கல்னு சொல்லுவோம்ல, அது என்னன்னு கேட்டால் இந்த 2 ஒர்க்கு தான். என்ன ஒர்க்கு? ரெப்ரஸர் ஆஃப் ஓவர் மச் பிளேமிங் ஆஃப் த கிளர்ஜி, அப்புறமா புக் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிங்கிற இந்த 2 ஒர்க்கு. ஓகேவா? அதே காலத்தில் வாழ்ந்த வேறு சில ரைட்டர்களை நம்ம பார்க்கலாம். 2வது யார் வராங்க அப்படின்னா வந்து ஜான் போர்டஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். 1394 பிறந்து 1479 இறந்துருக்கிறாரு. இவரோட முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ரிசர்ச் புக் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன் அப்சல்யூட் அண்ட் ஏ லிமிட்டட் மொனார்கி அப்படிங்கிறது தான் வந்து இவரோட ஒரு பொலிட்டிக்கல் ரிசர்ச் பேப்பர். இந்த ஒர்க்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவரோட இந்த ஒர்க்கு ஒரு பொலிட்டிக்கல்
ரிசர்ச் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா வில்லியம் ஹாக்ஸ்டன் நமக்கு தெரியும், அவரோட மிசலேனியஸ் ரைட்டிங்ஸ்னால் நிறையா, அவர் எழுதின நிறைய நூல்கள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த ப்ரோஸ் ரைட்டிங்கில் 15th centuryயில். ஹூஸ் நேம் வில் கம் அப் அகைன் டேரெக்டாகவே வந்துடுச்சு. பட் த கிரேட் ப்ரோஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் த 15th century விச் இஸ் இண்டீட் த ஒன் ரியலி கிரேட் புக் ஆஃப் த ஏஜ். 15th centuryன்னு சொன்னாலே அதுலேயும் ஒரு ப்ரோஸ் பீஸ்ன்னு சொன்னாலே நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய உரைநடை படைப்புன்னு சொல்லி நம்ம என்ன ஞாபகம் அப்படின்னா வந்து தாமஸ் மலோரி அவரோட மார்ட்டி டி லாத்தர், அதுதான் வந்து அவரோட முக்கியமான ஒர்க்கு. அவர் எழுதின இந்த லீ மார்ட்டி டாத்தர் அப்படிங்கிறது தான் யார் எழுதியிருப்பாங்க? சார் தாமஸ் மலோரி எழுதியிருப்பார். இதுதான் 15th centuryயில் ஒரு முக்கியமான ப்ரோஸ் ஒர்க்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆஃப் த author we know nothing for certain except that he was knight. ஆத்தர் பற்றி என்னன்னு சொல்லி என்ன டீட்டெயில் தெரியும் நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அவர் ஒரு நைட்டு, அதை தவிர வந்து அவர் ஒரு குதிரை ஓட்டுற ஒரு வீரர், அதை தவிர என்னன்னு சொல்லி கேட்டால் நமக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் தட் அக்கார்டிங் டு ஹாக்ஸ்டன் ஸ்டேட்மெண்ட்னா இந்த வில்லியம் ஹாக்ஸ்டன் வந்து நிறைய பேரோட ஒர்க்கை வந்து பிரிண்ட் போட்டிருப்பார் இல்லையா, அந்த வகையில் நம்ம தாமஸ் மலோரியோட ஒர்க்கையும் வந்து பிரிண்ட் போட்டிருக்கிறாரு. இவரோட கருத்துப்படி இந்த ஒர்க்கு ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் இன் த 9th year ஆஃப் கிங் எட்வர்ட் IV, தட் இஸ் இன் 1470. அவரோட ஒர்க்கை எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா கிங் எட்வர்டு IV வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கிலாண்டை. அந்த சமயத்தில் இவரோட ஒர்க்கு வந்து அவரோட 9th yearல கிங் எட்வர்டு IVோட 9th yearோட ரூலிங் பீரியடில் இவர் தன்னோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு. அந்த இயர் எப்படின்னா வந்து 1470 அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் ஹாக்ஸ்டனோட டிரான்ஸ்லேஷன்லேருந்து நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. This work is compilation made from a number of French romances dealing with different portions of the vast cycle of legend which had grown up about the King Arthur and his Knight of the Round Table. இந்த இவர் எழுதின இந்த ஒரு ஒர்க்கு நிறைய ஃப்ரெஞ்சு ரொமான்சஸ், இந்த காதல் கதையெல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ரெஞ்சு ரொமான்சஸ் அதோட பேஸ் பண்ணி தான் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒர்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற இந்த மேஜர் தீம் எதிலிருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா வந்து இந்த கிங் ஆத்தர், அப்புறமா வந்து அந்த ரவுண்ட் டேபிளில் இருக்கிற அந்த நைட்ஸு, இவங்கள பற்றின பெரிய புராண கதையோட தொகுப்பு தான் இந்த ஒர்க்கு, இவரோட ஒர்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. மலோரிஸ் ஆப்ஜெக்ட் பீயிங் டு டைஜஸ்ட் த ஸ்கேட்டர்டு ஸ்டோரிஸ் இன்டு ஏ கனெக்டட் சம்மரி. இந்த மலோரியோட அதோட அப்ஜெக்டிவ் மீன்ஸ் நோக்கம்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா. இவரோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வந்து அங்கங்கே செதறி கடந்த எல்லா கதையும் ஒன்றா கொண்டு வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு கதையை கொண்டு வரணும், அதுதான் இவரோட நோக்கமாக இருந்தது. டு திஸ் எண்ட் ஹி ட்ரீட்டட் ஹிஸ் மெட்டீரியல் வித் ஏ வெரி ஃப்ரீ ஹேண்ட். அதாவது சாதாரணமாக எல்லோரும் வந்து மற்றவங்க எல்லாரையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக கொண்டு வந்து எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை, ஈஸியாக ஹேண்டில் பண்ணார், ஃப்ரீ ஹேண்டில் எழுதினார். செலக்டிங், ரிஜெக்டிங், அப்ரிட்ஜிங், அடாப்டிங் அண்ட் ரீஅரேஞ்சிங். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அது எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணார். எந்தெந்த ஒர்க்கெல்லாம் அவர் கலெக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கதையாக கொடுக்கணும்னு நினச்சாரோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணார். செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை சுருக்குனார். அதில் எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சுருக்குனார். அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணார், நிறைய அதை சேஞ்ச் பண்ணார். ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க, அதாவது மறுசீரமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி அவர் வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பப்ளிகேஷனை கொடுக்குறாரு அவரோட ஒர்க்காக. ஹிஸ் நெரேட்டிவ் ஹேஸ் லிட்டில் யூனிட்டி ஃபார் ஆர் ப்ரொப்போர்ஷன்ஸ். அவரோட நெரேட்டிவ் அந்த கதையில் அந்த ஒருமைப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறமா வந்து ஈக்குவலாக எல்லா கதையும் ஒன்று போல் கொண்டு வருது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எட் வென் த இம்மன்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் ஹிஸ் டாஸ்க் ஆர் கன்சிடர். ஆனால் அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். வி மஸ்ட் give him full credit for the measure of success which he certainly achieved. அதனால தான் அவர் வந்து வெற்றி வந்து எல்லாரும் பேசுகிற மாதிரி இருக்குது. In an age when the medieval spirit was fast dying and the old feudal order rapidly becoming a thing of the past. இப்போது இதில் நிறைய கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறத மட்டும்தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, வரிசையாக சொல்கிறேன். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்மியான மெசேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஆனால் பேக்ரவுண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு வந்து ஆப்ஷன் ஒமிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம லைன் பை லைனாக போயிட்டுருக்கோம். ஓகேவா? மலோரி எ மேன் ரெட்ரோஸ்பெக்டிவ் மைண்ட் லுக்டு பேக் வித் சென்டிமெண்டல் ரெக்ரெட் அண்ட் ஹிஸ் புக் இஸ் ஃபுல். அதாவது ஹாக்ஸ்டனோட வேர்ட்ஸ் படி ஆஃப் த நோபல் ஆக்ட் ஃபீட் ஆஃப் ஆர்ம்ஸ், சிவல்ரி, ப்ரோவஸ், ஹார்டினஸ், humanity, love, courtesy and very gentleness which formed at least the idea of the ancient system of knighthood. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரோட கேரக்டர் அவர் எழுதுனது எப்படி எழுதியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த மிடிவல் பீரியடில் என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா, நிறைய பழைய ஒர்க்கோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மலர் என்ன பண்ணியிருப்பார், அந்த கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அப்படியே ஃபீலிங்ஸு உணர்ச்சி பொங்குற மாதிரி எழுதியிருப்பார். இதில் முக்கியமாக இந்த ஹாக்ஸ்டன் பிரிண்ட் பண்ணது படி அந்த மலர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து, இந்த நைட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எப்போவுமே வந்து அவங்களோட பிரேவரி பற்றியும், அப்புறமா அவங்களோட லவ், அப்புறமா அவங்களோட ஹியூமனிட்டி, அவங்கள மரியாதை, இது எல்லாத்தையும் ஒரு ஒரு பழைய குதிரை வீரர் இருக்கார் இல்லையா, அந்த ஓல்டு நைட் வந்து எப்படி வந்து தன்னோட ஆம்பிஷனை வந்து ஃபுல் பண்ணார் அப்படிங்கிறதா இருக்கும் இவரோட ஒர்க்கில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெர்ஸ் குட் டீல் இன் ஹிஸ் பேஜஸ் nonetheless, which shows how very different in many matters his moral standard were from our own, but his general tone is sound. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே நேரத்தில் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே நேரத்தில் there is a good deal in his pages nonetheless, அதாவது அவரோட நூலில் வந்து ஒரு சில இடத்துல வந்து இந்த நெறிமுறைக்கே பொருந்தாத கருத்தெல்லாம் இருக்குது. ஆனால் கூட அவரோட படைப்போட மொத்த அணுகுமுறை நம்மளை டீல் பண்ணுற விதம் அப்படிங்கிறது ரொம்பவே குட்டாக இருக்குது. ஜென்ரல் டோனஸ் சவுண்டு, அதாவது அவர் நம்மளை எப்படி மொத்தமாக பார்க்கும்போது அவரோட ஒர்க்கு குட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த Marty D. Author hold a high place in literary history, not only on account of interest but also because it has been a wellspring of inspiration to many modern poets such as Matthew Arnold, Swinburne, William Morris and preeminently Tennyson, whose Idylls of the King are largely based upon it. In style, it is artless, for Mallory pays little attention to grammar and his sentence structure is often faulty, but he is wonderfully racy and pictures, and on occasion he become a really impressive. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒர்க்கு அவரோட மார்ட்டி டி ஆத்தர், அந்த மார்ட்டி டி ஆத்தர் இந்த ஒர்க்கு ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதில் உள்ள ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் மட்டும் இல்லாமல் அவர் பின்னாடி வந்த நிறையா ரைட்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒர்க்காக இருந்தது. அதனால தான் அது இன்னும் வந்து இந்த ப்ரோஸ் பீஸில் ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க 15th செஞ்சுரியில். அதில் யாரெல்லாம் வந்திருப்பான்னு சொல்லி பார்த்தோம், மேத்யூ அர்னால்ட், ஸ்வீன்பர்ன், வில்லியம் மோரிஸ், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்புறம் மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஐடில்ஸ் ஆஃப் தி கிங் அப்படிங்கிறது டென்னிசனோட ஒர்க்கு. இதுவுமே மேக்ஸிமம் யாரை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்கன்னா, இந்த மலோரியோட கதையை கேட்டு அதை ஃபாலோ பண்ணி தான் டென்னிசன் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். டென்னிசன் வந்து யாரோட கதையை கேட்டு இந்த ஐடில்ஸ் ஆஃப் தி கிங் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த ரிவைவல் ஆஃப் லேர்னிங். இந்த ரிவைவல் ஆஃப் லேர்னிங் இந்த பேராகிராஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை விட்டுட்டோம் நம்ம. என்னென்னா, இந்த மொழி நடையில் பார்த்தா இந்த மலோரியோட அவரோட எழுத்து வந்து ரொம்பவே அலங்காரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து கிராமருக்கு அட்டென்ஷனே கொடுக்கல, இலக்கணத்தையே வந்து ஃபாலோ பண்ணல. அதனால அவரோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் என்ன இருந்ததுன்னா நிறைய தப்பு இருந்தது. இதனால் அவரோட ஒர்க்கு வந்து நிறைய பேர் படிக்கிறதுக்கு நிறைய தப்போடு இருந்ததுனால நிறைய பேர் வில்லிங்காக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லிவ்லி, அதாவது உற்சாகம் ஊட்டுறதாகவும் இருந்தது அவரோட ஒர்க்கு. அதே சமயத்தில் வந்து அளவுக்கு அதிகமாக அளவு கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? த ரிவைவல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா வந்து கல்வியோட மறுமலர்ச்சி, இல்லை லிட்ரேச்சரில் வந்து எப்படி ஒரு மறுமலர்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். we have said that notwithstanding its literary barrenness, sign of new life become more and more apparent as the 15th century ran it. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து கல்வியோட மறுமலர்ச்சியில், அதுவும் முக்கியமாக 15th செஞ்சுரியில் வந்து லிட்ரேச்சரோட அந்த ப்ராஸ்பரிட்டி வந்து அதிகமாக இருந்தால் கூட, அதிகமாக இலக்கியத்தில் வந்து அதிக வளம் இல்லாட்டால் கூட, அந்த 15th செஞ்சுரியோட முன்னேற்றம் இருக்கும்போது புதுசாக நிறையா வந்து வர்ற மாதிரி நமக்கு அறிகுறிகள் வந்து தென்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. To understand the place that it occupies in our literature as a period, not of production but of preparation, we have to consider the growth of influence which were to contribute to the great intellectual awakening of the century following. இந்த 15th செஞ்சுரியில் உள்ள இந்த மறுமலர்ச்சி காலத்தை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து, வரலாற்றிலேயே ஒரு பெரிய படைப்புகள்லாம் உருவான ஒரு காலம் கிடையாது. நாட் ஆஃப் ப்ரொடக்ஷன், பெரிய படைப்புகள்லாம் வந்து உருவான ஒரு காலம் கிடையாது இது. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன காலம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, புதுசாக நம்ம வந்து இதை தயாரிப்புக்கான காலம், பட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தயாரிப்புக்கான ஒரு காலமாக இந்த 15th செஞ்சுரியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இன் ஆர்ஜின்
The origin of these influences is to be sought in the Italian revival of learning. The revival began, as we have learned, with Petrarch and Boccaccio in 14th century. நம்ம இது ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இந்த கல்வியோட தாக்கம் எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இட்டாலியில் தான் வந்து பொக்காசியோ அண்ட் பெட்ராக் அண்ட் பொக்காசியோ அவங்கக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது 14th செஞ்சுரியில். அந்த 14th செஞ்சுரியில் அவங்க 2 பேர்ட்டேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறமா வந்து இவங்ககிட்ட இருந்து இட்டாலியனோட ஹியூமனிசம் உருவாச்சு. இந்த இட்டாலியனோட ஹியூமனிசத்தை அங்கே ட்ராவல் பண்ண போன சாசர் எடுத்துகிட்டு வந்து இங்கிலாந்து கொடுத்தாரு. அவரோட ஒர்க்கில் நிறைய ஹியூமனிசத்தை ஃபாலோ பண்ணார். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். அதே சேம் மீனிங் தான் திரும்பவும் அந்த லைன்ஸ் தான் திரும்ப வந்திருக்காங்க இங்கே. பட் இட் இஸ் வித் த 15th century that we enter the great age of Italian humanism. அந்த இட்டாலியில் வந்து அந்த ஹியூமனிசத்தோட காலத்தை வந்து நம்ம 15th centuryயில் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா 14th centuryயில் ஆல்ரெடி ஒரு 2 பேர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த பொக்காசியோ அண்ட் பெட்ராக் அவங்க 2 பேரும் மறுமலர்ச்சி காலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம 15th centuryயில் அந்த ஹியூமனிசத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஃப்ளோரன்ஸ் சிட்டியில் வந்து 2 பேர் இருக்காங்க. 2 பேர் யார் அப்படின்னா வந்து பெரிய பெரிய செல்வந்தர்கள் அதிகாரினா யாருன்னா வந்து காஸ்மோ டி மெடிசி அப்படின்னு சொல்லி ஒருத்தரும், அப்புறமா அவரோட பேரன் ஒருத்தர் இருக்கார், கிராண்ட்சன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து லொரான்சோ த மேக்னிஃபிசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யாருக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அண்ட் த ஆர்ட்ஸ் இவங்க 2 பேருக்கும் பேட்டர்னாக இருக்காங்க. என்னன்னா வந்து ஒரு பெரிய கலைஞர்களுக்கும் அப்புறமா படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஆதரவாளராக இருக்காங்க. அப்படி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி மூடி இருப்பாங்க இல்லையா பெரிய பெரிய மடாலயங்கள், இதெல்லாம் வந்து திறந்து விடுறாங்க. அதில் உள்ள நிறைய புக்கெல்லாம் வந்து மூடி இருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து அதை திறந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா அதில் நிறைய கிரேக்கம் மற்றும் அப்புறமா க்ரீக் அப்புறமா வந்து லத்தீன் இந்த 2 லிட்ரேச்சர் வந்து அதில் நிறையா இருக்குது. இது அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க இந்த 2 பேரும். இவங்க 2 பேரும் பெரிய வெல்த்தி மேன் இல்லையா, செல்வந்தர்கள் இல்லையா, அதனால் மக்கள் வந்து இவங்க பேச்சை கேட்குறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து இவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுனால பழமையான கல்வி அந்த ஓல்டு லிட்ரேச்சர் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து நிறையா ஒரு அறிவை வந்து கொண்டு வந்து கொடுக்குது. இது அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது சொசைட்டி ஃபுல்லாக. இப்போ இந்த லேர்னிங்கில் எப்படி வந்து ஒரு ரிவைவல் வந்தது, மறுமலர்ச்சி வந்தது அப்படிங்கிறதுக்கு 2 முக்கியமான வழி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, the monastic libraries were ransacked and innumerable long forgotten ரொம்ப நாளாக மறந்த ட்ரெஷர் ஆஃப் க்ரீக் அண்ட் லத்தீன், க்ரீக் அப்புறமா லத்தீன் லாங்குவேஜோட ஒரு புதையல்னு சொல்லி சொல்லலாம். லிட்ரேச்சர் brought into light, அந்த இலக்கியங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது. when a foundless enthusiasm for classic studies ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. served through the whole educated community, எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்குது. in the development of literature, this revival of learning, இந்த இலக்கியத்தில் மறுமலர்ச்சி அப்படிங்கிறது 2 வழியில் நடக்குது. என்ன வழினா, it did much to emancipate thought from the bondage of medieval theology by resorting the generous spirit and ideals of pagan antiquity, and it presented writers with literary masterpiece which they might take as model for their own effort. இதில் என்ன சொல்கிறாங்க, the number 1 reason என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு மிடிவல் பீரியடில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சில மத கோட்பாடுகள் வச்சுருந்தாங்க. இவங்கெல்லாம் இதை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த கோட்பாடுகளை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவிழ்த்து விட்டாங்க. அந்த சிந்தனையிலேருந்து எல்லாரையும் வந்து வெளியில் கொண்டு வர வச்சாங்க. அப்புறமா பழங்காலத்தில் ஒரு நாகரிகத்தோட உயர்ந்த சிந்தனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து திரும்பவும் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் பரப்புனாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபார் தீஸ் 2 ரீசன், 2வது என்னென்னா வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போது ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணி அந்த இலக்கிய படைப்புகள் கொடுத்தாங்க இல்லையா, அது என்னாச்சு அப்படின்னா வந்து புதுசாக எழுதுகிறவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தது. 2 ரீசன் தான். பழங்காலத்தில் உள்ள உயரிய சிந்தனைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2வது வந்து இப்போ அந்த பழங்கால லிட்ரேச்சர், ஓல்டு லிட்ரேச்சர் வந்து அந்த க்ரீக் லத்தீனில் இருந்த லிட்ரேச்சர் வந்து புதுசாக எழுதுகிறவங்களுக்கு வந்து ஒரு மாடலாக இருந்தது. இந்த 2 காரணத்தினால தான் ரெனைசன்ஸ் வந்து நாடு ஃபுல்லாக வந்து பரவுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் தீஸ் 2 reasons the Renaissance is rightly regarded as a chief force in the making of modern European literature. நவீன ஐரோப்ப இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, ஐரோப்பா கால இலக்கியங்கள். இது நவீன கால ஐரோப்பிய இலக்கியங்கள் நம்ம தமிழில் படிச்சிருப்போம்ல, லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரியில். அந்த மாதிரியான ஒரு இலக்கியங்களை எது உருவாக்குது அப்படின்னு சொல்லி போனால் மேலே உள்ள அந்த 2 ரீசன் தான் உருவாக்கியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஹென்ஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ஃபேக்ட் தட் இங்கிலாந்து நவ் பிகன் டு ஷேர் இன் திஸ் நியூ லிபரலிசிங் மூமெண்ட். இங்கிலீஷ் ஸ்காலர்ஸ் கிராஸ்ட் த ஆல்ஃப் அண்ட் ஸ்டடி படுவா, அப்புறமா வந்து பொலோனியா, அப்புறம் ஃப்ளாரன்ஸ்.
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த ரிவைவல் ஆஃப் லேர்னிங் இருக்கு இல்லையா, இந்த கல்வியில் ஒரு மறுமலர்ச்சி வருது இல்லையா, இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இட்டாலியில் வர்ற இந்த மறுமலர்ச்சி அப்படியே எங்கே போகுது அப்படின்னா இங்கிலாந்துக்கு போகுது. இங்கே உள்ள ரைட்டர்ஸ் இருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, இங்கிலாந்து போகுது. இந்த இங்கிலாந்தில் உள்ள அப்புறமா அங்கே உள்ள ஒரு சில இயக்கங்கள்லாம் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம். இதனால் இங்கிலீஷ் ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆல்ப்ஸ் மலையெல்லாம் தாண்டி படுவா, அப்புறமா பொலோனியா, ஃப்ளாரன்ஸு இங்கே எல்லாமே போய் எஜுகேஷன் கல்விக்காண்டி போகிறாங்க. இப்போது அந்த காலத்தில் இங்கேருந்து லண்டன் போய் படிப்பாங்க இல்லையா, ஆனால் அங்கே உள்ள இங்கிலீஷ் பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இட்டாலியில் உள்ள ரெனைசன்ஸ் அங்கே உள்ள அந்த புதுசாக, அதாவது அவங்க ஆல்ரெடி க்ரீக் லத்தீன்ங்கிறது ஓல்டு லிட்ரேச்சர் தான், அதை எடுத்து தான் இவங்க புதுசாக ரெனைசன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை தேடி இங்கேருந்து யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரைட்டர்ஸ்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இத்தாலிக்கு போன அந்த இங்கிலீஷ் ரைட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷனை கற்றுக்கிட்டு வராங்க. அங்கே ஒரு சில ஒர்க்கெலாம் படிக்கிறாங்க. அப்புறமா எஜுகேஷனுக்காண்டி தானே அங்கே போகிறாங்க. அங்கேருந்து நிறையா நாலேஜ் எடுத்துகிட்டு வராங்க. எங்கே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. பேக் வித் தம் த இன்ஸ்பிரேஷன்ஸ் விச் தே ஹேட் ரிசீவ்ட் இன் திஸ் கிரேட் சென்டர் ஆஃப் கல்ச்சர், கலாச்சாரங்களையும் அண்ட் தஸ் பிஃபோர் த சென்ச்சுரி வாஸ் அவுட் த நியூ லேர்னிங் வாஸ் ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ்டு அட் ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ். அங்கேருந்து கொண்டு வந்த இவங்களோட நாலேஜை எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இதில் எல்லாமே ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு இவங்களோட நாலேஜ். யங் இங்கிலீஷ் மேன் ஆஃப் ரேங்க் கன்சிடர் எ விசிட் டு இட்டாலி நெசசரி பார்ட் ஆஃப் தேர் எஜுகேஷன் இன் த ஆர்ட்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் திஸ் அ வே அனதர் சேனல் வாஸ் ஓப்பன்ட் த்ரோ விச் இட்டாலியன் ஹியூமனிசம் ஃப்ளோட் இன் டு இங்கிலீஷ் ஆயில். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே அந்த இத்தாலிக்கு போகிறதுக்கான பயணம் கல்வி, அப்புறமா அவரோட இந்த எஜுகேஷன், அப்புறமா கலை, இதிலெல்லாம் கண்டிப்பாக அங்கே போனால் தான் நம்ம கற்றுக்க முடியும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு ஓப்பனிங்காக இருந்தது. எது இந்த வழி மூலமாக இட்டாலியில் உள்ள ஹியூமனிசம் எங்கே பரவ ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்கன்னா இங்கிலாந்தோட மண்ணில், இங்கிலாந்து நாட்டில் பரவ ஆரம்பித்தது. அந்த ஹியூமனிசம் இவங்க மூலமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், நார் மஸ்ட் வி ஃபர்கட் ஹவு மச் த ப்ராக்ரஸ் ஆஃப் நியூ லேர்னிங் அண்ட் த டிஃப்யூஷன்ஸ் ஆஃப் ஆல் வேரியஸ் இன்ஃப்ளூயன்சஸ் which is spread, which were helped by the introductions of printing, which by multiplying books, popularizing knowledge and disseminating ideas, did more than any other agency to break down the old intellectual boundaries and to change the spirit of the world. இதில் ரொம்பவே முக்கியமான ஒன்று என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அச்சு தொழில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ரொம்பவே முக்கியமாக பண்ணாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அந்த அச்சு தொழில் பண்ணுறாங்கல்ல இந்த பிரிண்டர்ஸ், இவங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புத்தகத்தில் எல்லாமே நிறையா உருவாக்குனாங்க, பாப்புலரைஸ் பண்ணாங்கன்னா அந்த அறிவை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாங்க. இவங்க மூலமாக நிறைய நாலேஜ் நிறைய இன்டெலெக்சுவல் திங்கிங், அறிவார்ந்த விஷயம் எல்லாருக்கிட்டையும் பரவ ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓல்டு இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, இந்த ஓல்டு இங்கிலீஷ் இது எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த நார்மல் ஓல்டு சயின்ஸ் எல்லாம் மக்களோட அந்த சிந்தனைகளுக்குள்ளே விரிவடை செய்யணும் அப்படிங்கிறது யாரோட நோக்கமாக இருந்தது அப்படின்னா இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கவங்களோட நோக்கமாக இருந்தது. ஓகேவா. அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வில்லியம் ஹாக்ஸ்டன். இவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இவர் தான் ஃபஸ்ட்டு பிரிண்டர் கொண்டு வந்திருப்பார் இங்கிலாண்டில். எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெஸ்ட் மினிஸ்டர் 1947. இது ஒரு MCQ. யார் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பிரிண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வில்லியம் ஹாக்ஸ்டன். எந்த இயர் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை செட் பண்ணாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1476. அதே மாதிரி எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர். இதுலேயே 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. யார் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பிரிண்டர்னா வில்லியம் ஹாக்ஸ்டன். அவர் எந்த இயர் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை செட் பண்ணார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1476. எந்த லொக்கேஷன் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர். Thus deserve recognition as the one of the great forerunners of the intellectual revival of the 16th century. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா 15th centuryயோட கல்வியோட மறுமலர்ச்சி பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இவரோட பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறமா 16வது நூற்றாண்டில் நடக்கக்கூடிய அனைத்து மறுமலர்ச்சிகளுக்கும் யார் காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வில்லியம் ஹாக்ஸ்டனோட பிரிண்டிங் ப்ரெஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்,
லிட்ரேச்சர் ஆஃப் த ஏர்லி ரெனைசன்ஸ் இன் இங்கிலாந்து. இங்கிலாந்தில் ஆரம்பகால அந்த ரெனைசன்ஸ் லிட்ரேச்சர் எப்படி இருந்தது? அவங்க அங்கே போகிறாங்க, எங்கே போகிறாங்க? இட்டாலி போகிறாங்க, அங்கே உள்ள ஹியூமனிசத்தை வந்து படிச்சுட்டு வராங்க. அந்த அந்த கொள்கைகளை வந்து இங்கிலாந்தில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்புறமா இங்கிலாந்தில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இட்டாலியோட அந்த ரெனைசன்ஸு, அந்த அப்புறமா வந்து அந்த ஹியூமனிசம், இந்த கருத்துக்கள் எல்லாம் இங்கிலாந்து வந்ததுக்கப்புறமா ஒரு புதுசாக ஒரு லிட்ரேச்சர் உருவாகும் இல்லையா? அந்த ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, அந்த லிட்ரேச்சர்லாம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது the result of this revival are first shown in the literature of the early Tudor period, which historically is of great significance as the prelude to that splendid outburst of great energy which was to give glory to the age of Elizabeth. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ரெனைசன்ஸ் வந்ததுக்கப்புறமா இங்கிலாண்டில் இது ஃபஸ்ட்டு இங்கிலாந்தில் மறுமலர்ச்சியில் வந்து யாரோட காலத்தில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டியூடர் காலத்தில் தான் வந்திருக்கு. இது வந்து இந்த பீரியடில் வந்து ரொம்பவே முக்கியமானது. இந்த டியூடர் காலத்தில் இந்த இங்கிலாந்து லிட்ரேச்சரில் வந்து ரொம்பவே முக்கியமானது இந்த மறுமலர்ச்சி கால இலக்கியம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த எலிசபெத்தோட பின்னாடி வந்து ஒரு பெரிய கிரியேட்டிவ் திங்கிங்க்கு எது காரணம் அப்படின்னா, அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி, அந்த படைப்பாற்றல் திறனுக்கு எது காரணம் அப்படின்னா வந்து இந்த மறுமலர்ச்சி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் prose, we find little as yet that can be classed as general literature, though a good deal that is important in connection with the special subject were beginning to occupy and agate men's minds. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே இந்த ப்ரோஸ் லிட்ரேச்சரில், உரைநடை இலக்கியத்தில் இந்த காலத்தில் வந்து பெருசாக எந்த ஒரு ஒர்க்கும் வந்து அவங்க கிரியேட் பண்ணவே இல்லை இந்த ரெனைசன்ஸ் பீரியடில் உள்ளவங்க. ஆனால் ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளை வந்து வச்சு எழுதுறதுக்கு எது காரணமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ரெனைசன்ஸ் தான் காரணமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்ன ஒர்க்லாம் வந்து நம்ம இப்போது வந்திருக்குங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வில்லியம் டிண்டேல். அவரோட நியூ டெஸ்டமெண்ட் அது எப்போ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1526 அவர் எழுதின புதிய ஏற்பாடு. ஓகேவா? இங்கிலீஷோட நியூ டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறது புதிய ஏற்பாடு 1526. த கம்ப்ளீட் இங்கிலீஷ் பைபிள் ஆஃப் மைல்ஸ் கவர்டேல். இந்த மைல்ஸ் கவர்டேல் எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு பைபிள் அப்படின்னா 1535 வந்து கவர் பண்ணுறாரு. அப்புறமா குரோம்வெல்ஸ் கிரேட் பைபிள் அப்படிங்கிறது 1539 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மூணுமே வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு தான். ஞாபகம் இது அவங்க அப்படியே ரிட்டன் பண்ணதா இல்லை, இது எல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் ஒர்க்கு தான். இவங்க 3 பேரை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் கொடுத்ததுனால மக்களுக்கு எல்லாருக்கும் பைபிள் படிக்கணுங்கிற ஒரு ஆசை வர ஆரம்பிக்கிறது. ரெஃப்ளெக்ட் த ஸ்டடி க்ரோத் ஆஃப் பாப்புலர் இன்ட்ரெஸ்ட் இன் த ஸ்கிரிப்சர்ஸ் டூரிங் த இயர் இம்மீடியட்லி ப்ரிசீடிங் த ரெஃபர்மேஷன். இதுதான் இவங்க எல்லாருமே வந்து பீப்புள்ஸ் படிக்கிற மாதிரி லாங்குவேஜில், சிம்பிள் லாங்குவேஜில் எழுதி கொடுக்கறதுனால மக்களுக்கு வந்து பைபிள் படிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. அது வந்து அடுத்ததான் வந்து எதுக்கு வந்து நமக்கு கொண்டு போய் அப்படின்னா வந்து இதில் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 இயருமே ரொம்பவே முக்கியம். வில்லியம் டிண்டேலோட நியூ டெஸ்டமெண்ட் இயர் 1526, அப்புறமா வந்து மைல்ஸ் கவர்டேலோட பைபிள் 1535, குரோமெல்லோட பைபிள் வந்து 1539. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ராமச்சந்திர நாயர் ஒர்க்கு பார்க்கும்போது தாமஸ் மோரை பற்றி தான் நம்ம பார்ப்போம். அவங்க ராமச்சந்திர நாயர் தன்னோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அந்த புக்கில் யாரிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ரைட்டராக வந்து தாமஸ் மோர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோட உடோபியா அப்படிங்கிற ஒர்க்கை நம்ம நல்லாவே படிச்சிருக்கோம் இந்த நம்ம சாந்திஸ் கஃபேல பிகினிங் வீடியோவில். இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 1478 அவர் பிறந்து 1535 இறந்துடுறாரு. இதில் வந்து பிகட் பண்ணியிருப்பாங்க அவரை. இது நம்ம தெரியும்ல. இஸ் ஒன் ஆஃப் த most thoroughly difficult work of this time, for its descriptions of an ideal state of society owes much on the one hand to பிளாட்டோஸ் ரிப்பப்ளிக். அந்த பிளாட்டோவோட ரிப்பப்ளிக்கில் வர்ற ஐடியல் ஸ்டேட்டை பற்றி ஃபாலோ பண்ணி தான் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா தாமஸ் மோர் தன்னோட உடோபியாவை கொடுத்துருப்பாரு, நமக்கு தெரியும். அண்ட் ஆன் த அதர் த ஜென்ரல் ஸ்பெக்குலேஷன்ஸ் அபவுட் லைஃப், கவர்மெண்ட் அண்ட் ரிலீஜியன் which the intellectual awakening had naturally brought in its train, but though written in Latin 1516. இது ரொம்ப முக்கியமான இயர். இது ஒரு பிஒய்க்கும் கூட. லத்தீன் 1516 வந்து உடோபியா வந்து லத்தீனில் வந்து 1516 வந்து ரிட்டன் பண்ணியிருப்பாங்க. இட் டிட் நாட் என்டர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டில் 1551 வரைக்கும் அது வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வரவே இல்லை. யாரை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ரால்ஃப் ராபின்சன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 1551 வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு தாமஸ் மோரோட உடோபியாவை. ஓகேவா? இதில் இந்த உடோபியா வந்து யாரை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்கன்னா, பிளாட்டோவோட ரிப்பப்ளிக் ஐடியல் ஸ்டேட்டை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க. இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமாக வந்து அந்த அரசாங்கம் எப்படி இருக்கணும், மக்களோட லைஃப் எப்படி இருக்கணும், ரிலீஜியஸ் எப்படி இருக்கணும், ஒரு 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 மென்னா அல்லது ஒரு ஒரு ஒரு
ஒரு ஹியூமன் வந்து எவ்வளோ நேரம் வந்து அங்கே ஒர்க் பண்ணணும், அதோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்டை பற்றி சொல்லியிருப்பார். இது லத்தீனில் வந்து 1516 எழுதியிருக்காங்க. 1551 ரால்ஃப் ராபின்சன் வந்து எதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னா வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். அப்புறமா யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரோஜர் ஆஷம். இவரே நம்ம நல்லா டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இவர் யாரோட டீச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோன்னா குயின் எலிசபெத்தோட டீச்சர்னு சொல்லி பார்த்துருக்கோம். எதில் ராமச்சந்திர நாயர் புக்கில். இவங்க 2 பேர் வந்து ஒரு நாள் டைனிங் டேபிள் உட்காந்து 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் குயின் எலிசபெத்தும் டிஸ்கஸ் பண்ணதாகவும் அது மூலமாக வந்தது தான் இந்த ஸ்கூல் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே அப்படிங்கிறதுக்கான பேக்ரவுண்டை நம்ம படிச்சிருந்தோம் ராமச்சந்திர நாயர் புக்கில். ஓகே, 1515 1568 வரைக்கும் வந்து இவரோட பீரியடாக இருக்குது. we have one of the earliest masters of original English prose. இங்கிலீஷ் ப்ரோஸில் ஒரு முன்னால் உள்ள ஒரு மாஸ்டர் தான் யார்? ரோஜர் ஆஷம். ரோஜர் ஆஷம் இவரோட ஃபஸ்ட்டு ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து டாக்ஸபிள்ஸ் ஆர் ஸ்கூல் ஆஃப் ஷூட்டிங் அப்படிங்கிறது 1545 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆத்தர் தன்னோட ஓன் வேர்ட்ஸில் என்னன்னு சொல்லி எழுதியிருக்காரு அப்படின்னா வந்து இங்கிலீஷ் பீப்புளுக்காக இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஃபஸ்ட்டு நூல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட ஒரு முக்கியமான ஃபேமஸ் எஜுகேஷ்னல் ட்ரீட்டிஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னா வந்து கல்வி ஆய்வு கட்டுரைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா அது என்னென்னா இந்த ஸ்கூல் மாஸ்டர் இதை வந்து யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமா 1568 இறந்துருவார். அப்புறமா 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 1570 யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. In the revival of English poetry, which was meanwhile the principal features in the literature of the period, the most pronounced direct influence was that of Italy. இப்போ இதே காலத்தில் வந்து இந்த இங்கிலீஷ் வேர்ஸ் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் போய்ட்ரி இருக்கு இல்லையா, அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெனைசன்ஸ் வருது, ஒரு மறுமலர்ச்சி வருது. அந்த காலத்தில் வந்து இந்த லிட்ரேச்சருக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக யாரோட தாக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெனைசன்ஸ் பீரியடில் இட்டாலியோட தாக்கம் இருந்தது. ஏன்னா அங்கே தானே போயிட்டு வந்து எல்லாத்தையுமே ஆர்ட்டு, கல்வி, அப்புறமா வந்து அந்த ஹியூமனிசம் எல்லாத்தையும் அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவங்களோட இங்கிலாந்து போய்ட்டோட ஒர்க்கில் வந்து கண்டிப்பாக அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் தானே. ஓகே, a few poets indeed either carried on the Chaucerian traditions or struck out on independent lines for themselves among them. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சாசரை ஃபாலோ பண்ணி எழுதுனாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சில பேர் தனியாக வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஓன் இண்டிபெண்டன்ட் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா வந்து ஸ்டீஃபன் காஸ். இந்த ஸ்டீஃபன் காஸ் வந்து எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா வந்து 1502 பிறந்து 1521 வரைக்கும் இருந்திருக்காங்க. whose past time of pleasure followed an old allegorical mold. இவரோட இந்த ஒர்க்கு பாஸ்ட் டைம் ஆஃப் ப்ளஷர் அப்படிங்கிறது பழைய உருவ கதையை வச்சு தான் வந்து ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவர் சாசரை ஃபாலோ பண்ணி எழுதலை, அவரை ஓன் ஸ்டைலில் எழுதியிருக்கிறாரு. ரெண்டாவது ஒரு ரைட்டர் யார் இருக்காங்க அப்படின்னா வந்து ஜான் ஸ்கெல்டன் இருக்கார். இந்த ஜான் ஸ்கெல்டன் வந்து 1460 பிறந்து 1529 இறந்துருக்காங்க. ஹூ பிகன் பை இமிட்டேட்டிங் சாசர் அப்படியே வந்து இமிட்டேட் பண்ணி தான் எழுதுறாரு, அவரோட பாணியை அப்படியே ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்கிறான். பட் லேட்டர் எவால்வ்ட் எ கோர்ஸ் விகோரஸ் ஸ்டைல் ஆஃப் ஹிஸ் ஓன் ஃபார் ஹிஸ் satiric attack on கார்டினல் ஓல்சி. ஆனால் பின்னாடி வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அவரே வந்து இந்த கார்டினல் ஓல்சி அவரை அட்டாக் பண்ணி எழுதுகிற போகிற அந்த கவிதையில் எல்லாத்தையுமே வந்து அவருக்குன்னு தனியாக ஒரு ஓன் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. சாசரோட ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணல. பட் த நியூ மூமெண்ட் இன் போயட்ரி ரியலி பிகன் அட் த தரவுலி இட்டாலியனைஸ்டு கோர்ட் ஆஃப் ஹென்ரி VIII. இப்போது இந்த புதிய மூமெண்ட் ஒன்று வந்துச்சு இல்லையா, அதில் உள்ள போய்ட்ரி மொத்தமுமே ஹென்ரி VIII பீரியட் இருந்தபோது எல்லாமே இட்டாலியோட அதோட தாக்கம் வந்து முழுக்க இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் திஸ் நியூ மூமெண்ட் 2 நேம்ஸ் ஸ்டாண்ட் அவுட் கான்ஸ்பீசியலி.
இந்த நியூ மூமெண்ட்டில் 2 முக்கியமான ஒருத்தவங்க இருக்காங்க. ஒன்று யார் அப்படின்னா வந்து சர் தாமஸ் வாட், ரெண்டாவது யார் அப்படின்னா வந்து ஹென்ரி ஹோவர்ட், இது இல்லைனா வந்து ஏர்ல் ஆஃப் சரே அப்படிங்கிறவங்க. சர் தாமஸ் வியாட் இவர் வந்து எப்போ பிறக்கிறார் அப்படின்னா 1503 பிறந்து 1542 வந்து இறந்துடுறாங்க. ஹென்ரி ஹோவர்ட் வந்து அவரோட ஹென்ரி ஹோவர்ட் தான் அவரோட ஒரிஜினல் நேம். ஏர்ல் ஆஃப் சரே அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் வந்து ஏர்லாக இருக்கார். அவரோட பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1516 பிறந்து 1547 வந்து இறந்துருக்காங்க. போத் தீஸ் மேன் வேர் ஃபில்டு வித் த ஸ்பிரிட் ஆஃப் நியூ கல்ச்சர் அண்ட் ஹேட் ட்ரங்க் டீப் ஆஃப் இட்டாலியன் poetry, and it was under this influence that, as the early critic Puttenham praised it, they greatly polished our rude and homely manner of vulgar, that is vernacular poesy, from that it had been before. இவங்களை பற்றி இந்த புட்டன்ஹம் அப்படிங்கிறவங்க என்ன ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பொதுவாகவே நார்மலாக வந்து வெர்னாகுலர் லாங்குவேஜில் தான் இருக்கும் போயம், அதெல்லாம் நல்லா பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த ஏர்ல் ஆஃப் சரேவும் தாமஸ் வியாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். விச் பெட்ராக் அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் ஹூ மேட் பாப்புலர் வித் த ஃபார்ம் கால்டு த சானட். இப்போது இவங்களை ஃபாலோ பண்ணி ஒருத்தவங்க வருவான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்குது. டுகெதர் தே பிராட் ஃப்ரம் இத்தாலி த லவ் poetry ஆர் amorous poetry, it was called, which Petrarch and his followers had made popular and with it the form called the sonnet. இதில் முக்கியமான சென்டென்ஸ் இது. சானட்டை இங்கிலாந்துக்கு கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இவங்க தான். ஓகேவா, இவங்க 2 பேர் தான். எங்கேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வந்து இட்டாலியோட லவ் poetryலேருந்து. ஓகேவா, சானட் அப்படிங்கிறத வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. வைல் சரே இன் இமிட்டேஷன் ஆஃப் இத்தாலியன் மாடல். சரே வந்து இத்தாலியத்தோட மாடலை ஃபாலோ பண்ணி வாஸ் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் poet to use in his translation of 2 books. யார் வந்து 2 புக்கு இட்டாலியனோட மாடலை ஃபாலோ பண்ணி 2 புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அப்படின்னா சரே. யாரோட புக் அப்படின்னா வந்து ஏனியோட புக். த அன்ரைம்டு 10 syllabled verse to which the name blank verse is popularly applied. இது ரொம்ப முக்கியம். யார் வந்து பிளாங்க் வேர்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சரே. அது எதில் கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா வந்து 2 புக்கு வந்து இட்டாலியன் லாங்குவேஜிலேருந்து விஜிலோட எழுதின ஏனியடை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது 10 syllable வேர்ஸ் அப்படி கொண்டு வராரு. அதுக்கு தான் வந்து என்னன்னு சொல்லி பேர் வைக்கிறாரு அப்படின்னா பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ பிளாங்க் வேர்ஸ் வந்து இங்கிலாந்து கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சரே. அப்புறமா வந்து சானட்டை வந்து இவங்க 2 பேர் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, next, Vyat and Sare are the chief poets represented in a collect of songs and sonnet by various authors, which is commonly known from the name of its publisher as Total's Miscellany. இது எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா வந்து பப்ளிஷ்ட் இன் 1557. Vyat and Sare are the chief poets represented in a collections of songs and sonnet. இந்த songs and sonnet வந்து நிறைய ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் யார் ரெப்ரசன்டடாக இருக்காங்க அப்படின்னா இந்த 2 poets. இது பொதுவாக யார் பப்ளிஷ் பண்ணாங்களோ அவங்களோட பேரில் தான் வந்து சொல்கிறாங்க. டோட்டல்ஸ் மிஸ்செலினி அவங்க தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படிங்கிறத டோட்டல்ஸ் மிஸ்செலினி சொல்லி கூப்பிட்றாங்க. இது எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 1557 வந்து பப்ளிஷ் ஆகுது. இது எப்போ வந்து வருது அப்படின்னா வந்து குயின் எலிசபெத் வந்து 1558 வந்து ரூலிங் பீரியடுக்கு வராங்க. அதுக்கு 1 இயருக்கு முன்னாடி இது இந்த 1557 டோட்டல்ஸோட மிஸ்செலினிஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. திஸ் ஒர்க் டிசர்வ்டு ஸ்பெஷல் மென்ஷன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஆங்கில இலக்கிய வரலாற்றிலேயே இது ரொம்பவே முக்கியமானது ஒன்று. ஏன்னா இந்த ஒர்க்கில் இருந்து தான் ஒரு நியூ ஏஜ் வந்து உருவாகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் வில் பி நோட்டட் தட் thus far we have taken no account of the development of the drama during the period which we have passed under review. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம இந்த 15th centuryயில் போயட் பார்த்துருக்கோம், ப்ரோஸ் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம ட்ராமா பற்றி டிஸ்கஸ் பண்ணவே இல்லைல்ல. we will deal with this important subject in our next chapter. அடுத்த சாப்டரில் நம்ம இதை ஃபாலோ பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹட்சன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து டோட்டல்ஸோட மிஸ்செலினிஸ் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து 1557. தேங்க்யூ.